இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ரிப்போர்ட் கேன்வா இருக்குல்ல, இதோட பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்றது? அண்ட் இதோட உள்ள இருக்க கேன்வாஸ் எப்படி மாத்துறது? இத பத்தி தான் ஃபுல்லா இதுல நம்ம பார்க்க போறோம். ஓகே. இதோட கேன்வாஸோட பேக்ரவுண்ட்லாம் எப்படி சேஞ்ச் அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ஃபார்மேட் அப்படிங்கிற இந்த டேப். இந்த டேப்ல ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கும். என்னன்னா பேஜ் இன்ஃபர்மேஷன். பேஜ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றது பர்டிகுலரா இந்த பர்டிகுலர் ஒரே ஒரு பேஜுக்கு நேம் கொடுக்குறது. இப்போதைக்கு நான் இந்த பேஜை மாற்றிட்டு சும்மா டெமோ அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேஜோட டைப் என்ன டைப், எப்போதுமே அது ஸ்டாண்டர்டில் தான் இருக்கணும், அதனால ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது ஓகே. நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்து கேன்வாஸ் செட்டிங்ஸ். கேன்வாஸ் செட்டிங்ஸ் அப்படின்னா அதோட டைப் எந்த மாதிரி டைப்பில் வேணும்னு சொல்லி எப்போதுமே 16:9 அப்படின்னு சொல்லி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் இதோட வெர்டிக்கல் அலைன்மெண்ட் எப்படி இருக்கணும், டாப்பாக இருக்கணுமா மிடிலாக இருக்கணுமா? இப்போ பார்த்தீங்கன்னா டாப்னு சொல்லியிருக்கு. இப்போ மேலே டாப்பில் இருக்குல்ல, இப்போ இதே இது நான் மிடில்னு சொல்லி வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு சென்டரில் அலைன் ஆகும். தெரியுதா இப்போ அந்த லைன்? இப்போ இந்த கேன்வாஸ் வந்து எனக்கு அது சென்டரில் அலைன் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு கேன்வாக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறது. ஓகேவா? நீங்கள் கேன்வாக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலரும் வச்சுக்கலாம், இல்லைனா இமேஜாகவும் வச்சுக்கலாம். இப்போ நான் பேக்ரவுண்ட் கலர்னு சொல்லும்போது நான் இப்போ ப்ளூ கிளிக் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு ப்ளூ விசிபிள் ஆகுதா? இல்லை. ஏன்னா டிரான்ஸ்பரன்சி வந்து 100% இருக்குது. நான் இப்போ அதை ரிமூவ் பண்ணோன்னே எனக்கு கேன்வாவோட பேக்ரவுண்ட் ப்ளூ கலரில் மாறுதுல. இப்போது இதே இது கலர் இல்லாமல் இமேஜ் வைக்கிறது. பர்டிகுலராக சும்மா ஏதாவது சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு நான் இப்போ இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வைக்கிறேன். ஜஸ்ட் ஓப்பன் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஃபுல்லாக அப்ளை ஆகுதா? அப்போது ஒரு கேன்வாக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலரும் வைக்கலாம், ஒரு இமேஜும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம். அதுலேயே வந்து இமேஜ் ஃபிட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் ஃபிட்டு ஸ்ட்ரெச்னா தெரியுதா, அது லைட்டாக சுருங்குது இமேஜ். நெக்ஸ்ட்டு ஃபில்லுனா டோட்டலாக அது ஃபில் ஆகும். இப்போ அந்த இமேஜை நம்ம எந்த மாதிரி சைஸில் வைக்கணுங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு இமேஜ் வேண்டாம், பேக்ரவுண்டில் கலரே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வால்பேப்பர் செட் பண்ணுறது. அதாவது இந்த கேன்வாஸை தவிர்த்து அதை சுற்றி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, அதுக்கு நம்ம சம் கலர்ஸ் கொடுக்கறது. அதுதான் என்னது, வால்பேப்பர். சேம் இதுக்கும் சேம் கலர்ஸ் அண்ட் இமேஜ் ரெண்டுமே வைக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், கலர் வைக்கிறேன். ஜஸ்ட் ஏதாவது ஒரு லைட் கலர் மாறுதா? அப்போது ஒரு ரிப்போர்ட் ஒரு கேன்வாக்கு நீங்கள் கேன்வாக்கும் பேக்ரவுண்ட் மாற்றிக்கலாம், அதுக்கு பின்னாடி ஒரு வால்பேப்பரும் உங்களால் என்ன பண்ண முடியும், செட் பண்ண முடியும். இதுலேயே வந்து ஃபில்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்து கலர் மாற்றுறது தான் என்னது ஃபில்டர் பேன் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு பர்டிகுலராக ஒரு ஃபாண்ட் சைஸ் இப்போ நான் சும்மா டைம்ஸ் நியூ ரோமனில் வைக்கிறேன், மாறுதா? நெக்ஸ்ட் அந்த ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணனா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டுக்கு கலர் மாற்றுறது, பர்டிகுலராக டெக்ஸ்ட்டு கலர் மாற்றுறது. நெக்ஸ்ட் இன்புட் பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கா, அப்போ அந்த இன்புட் பாக்ஸுக்கு நீங்கள் கலர் மாற்றுறது, மாறுதா? அந்த சர்ச் பாக்ஸ் அதுதானே யூசர் கொடுக்குறீங்க இன்புட்ஸ், அப்போ அதுக்கு மாறுறது. நெக்ஸ்ட்டு ஹெட்டரோட சைஸ் தெரியுதா, அந்த ஹெட்டரோட சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல அது. நெக்ஸ்ட் சர்ச் பாக்ஸோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா? நெக்ஸ்ட் அதுக்கு பார்டர் வேண்டாம்னா பார்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம், அது சுற்றி வர பார்டர் தான். ஓகேவா? பார்டர் வேணும்னா ஜஸ்ட் போட்டுக்கோங்க. அதோட கலர் ஒரு கிரே கலரில் இருக்குது, அதோட கலரை மாற்றினாலும் அதில் நல்லா இது கவனித்து பார்த்தீங்கன்னா அதோட கலர்ஸும் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும், மாறி இருக்கும். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர், அதோட பேக்ரவுண்ட் கலரை டிஃபைன் பண்ணும். தெரியுதா, பேக்ரவுண்ட் கலர் மாறிச்சா? அப்போது இது மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பர்டிகுலராக இந்த கேன்வா இருக்கும்போது இந்த ஃபில்டர் செக்ஷனும் நமக்கு தேவைப்படும். அப்போ தான் நம்ம ஒவ்வொன்றா அதை மாற்றி போடும். அப்போது பர்டிகுலர் அந்த தீம் பேஸ் பண்ணி இந்த ஃபில்டர் பேனையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃபால்ட்டாக ஒரு கேன்வாக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் அண்ட் அந்த ஃபில்டர் பேன், இது எல்லாத்துக்குமே கலர் சேஞ்ச் பண்ணுறது அண்ட் அதோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லாமே யூஸ் பண்ணுறது என்னன்னா இந்த ஃபார்மேட் அப்படிங்கிற இந்த டேப் தான்.